இன்னைக்கு கிளாஸ்ல சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ நேற்று வந்து சாயில் ஆர்கானிக் மேட்டர் பத்தி பார்த்தோம், சாயில் வாட்டர் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு சாயில் ஏர். ஸோ சாயில் ஏர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு சாயில்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும், 25% வந்து ஏர் இருக்கும், 25% வந்து வாட்டர் இருக்கும், 45% வந்து மினரல் மேட்டர் இருக்கும், அண்ட் 5% வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஸோ அந்த 25% ஏர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ எல்லா சாயிலையும் கரெக்டாக அந்த 25% ஏர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த சாயில்ல இருக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து இது அப்பப்போ மாறும். அந்த சாயில் வந்து வெட்டா இருக்கா, அதாவது ஈரமா இருக்கா, ஈரமா இருக்கும்போது என்ன இருக்கும், வாட்டர் ஜாஸ்தியா இருக்கும், ஏர் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ டிஃபர் ஆகும். இல்ல ட்ரையா இருக்கா, இல்ல ஷ்ரிங்க்னா சுருங்கி இருக்கா, இல்ல ஸ்வெல்லிங் விரிஞ்சு இருக்கா. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப களிமண்ல தண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் வந்து ஸ்வெல்லிங். தண்ணி இல்லைன்னா அப்படியே காஞ்சு போய் வெடுப்பு வெடுப்பா இருக்கும் இல்லையா, அது ஷ்ரிங்கிங். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இல்ல வந்து இந்த சாயில் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிருக்கா, செதஞ்சிருக்கா, இல்ல வந்து அக்ரிகேட் ஆயிருக்கா. ஸோ இதெல்லாம் பொறுத்து இந்த சாயில் ஏர் காம்போஷன் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி அந்த என்ன சாயில் டைப் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளே சாயில், லோமி சாயில் அண்ட் லாஸ்ட்டு சாண்டு. இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கிளேயில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏர் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். இங்கே லெஸ் தென் 10% தான் கிளே சாயிலில் ஏர் இருக்கும். லோமி சாயிலில் ஒரு 10 to 20% இருக்கும். சாண்டி சாயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோர் தென் 25% அளவுக்கு கூட இருக்கும். ஸோ சாயில் ஏர் அப்படிங்கிறது சாயில் டைப்பை பொறுத்து கிளே சாயிலா, லோமி சாயில், சாண்டி சாயில் இதை மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் ஏர் பொறுத்த வரைக்கும் சாயில் ஏர் அப்படிங்கிறதும் அட்மாஸ்பிரிக் ஏர் அப்படிங்கிறதும் நிறைய விஷயத்தில் டிஃபர் ஆகும். ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, டிஃபர் ஆகும். ஏன்னா சாயில் ஏரில் பார்த்தீங்கன்னா CO2 அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பிரிக் ஏரை விட ஜாஸ்தி. நார்மலாக ஏரில் என்ன சொல்லுவோம், 0.03% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி கிடையாது, சாயில் ஏரில் அதை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் அட்மாஸ்பிரிக் ஏரில் என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், 21% ஆக்சிஜன் இருக்கும்னு படிச்சிருப்போம். பட் சாயிலில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாயில் ஏருக்கும் அட்மாஸ்பியர் ஏருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து சாயிலில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிளான்ட்டுக்கு ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளான்ட் வளர்றதுக்கு. ஸோ இந்த ஆக்சிஜனோட லெவல் வந்து 2%க்கு கீழே போயிடுச்சுன்னா முக்காவாசி பிளான்ட், மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து இறந்துரும். அண்ட் ஒரு ஒரு பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில கிராப்புக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமான லெவல்லே தேவைப்படும். என்னென்ன கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ, டொபாக்கோ, டீ, காட்டன், ஓகே, லின்சீட், லெக்யூம், இந்த மாதிரியான கிராப்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாகவே தேவைப்படும். ஒரு சில கிராப்ஸ் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் இருக்கும். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் ரைஸ் தான். ரைஸ் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் அதால் வளர முடியும். ஏன்னு யோசிச்சு பாருங்கள், ரைஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டாண்டிங் வாட்டரில் தானே ரைஸ் வளரும். ஸோ ஸ்டாண்டிங் வாட்டர் இருந்ததுனாலே கண்டிப்பாக அதில் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும். ஸோ அப்படி ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலும் ரைஸால் வளர முடியும். ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் டாலரேட் பண்ணிக்கக்கூடிய கிராப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ரைஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம சாயில் ஏரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா சாயில் ப்ரொஃபைல். சாயில் ப்ரொஃபைல்லாம் என்னென்னா, இப்போ சாயில் இதுதான் சாயில்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி வந்து தோன்றீங்க, டிக் பண்ணுறீங்க. அப்படி தோண்டும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இந்த லேயர் ஒரு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இல்லைன்னா பெரிய பெரிய ராக் மாதிரி இருக்கும், இன்னும் கீழே போனீங்கன்னா பெரிய பெரிய ராக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெர்டிக்கலாக டிக் பண்ணும் போது வெவ்வேறு லேயர்ஸாக தெரியுது இல்லையா. இந்த ஒவ்வொரு லேயர்ஸையும் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஹரைசான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜென்ரலாக இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் லேயரை தான் ஹரைசான் சொல்கிறோம். அந்த மொத்தமாக சொல்கிறது, இதை பற்றி படிக்கிறது தான் சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, டோட்டலாக சாயில் ப்ரொஃபைலை எப்படி எத்தனை ஹரைசான்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OA, B, C அண்ட் R. ஓகேவா, BC R அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நடுவில் வந்து இதுவே வந்து E அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னென்னா வந்து O லேயர். ஓகே, O அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்கானிக். ஓகே, ஆர்கானிக் லேயர். ஆர்கானிக் லேயர் என்னது, ஆர்கானிக் மேட்டர் இங்கே தானே இருக்கும், பிளான்ட் அனிமல் ரெசிடியூஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ ஆர்கானிக் மேட்டர் இங்கே தான் இருக்கும். ஸோ ஆர்கானிக் லேயர் தான் வந்து O லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா சாயிலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில சாயில்ஸில் என்னது இந்த ஆர்கானிக் லேயர் இருக்காது, ஒரு சில லேயரில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடியூஸ் எல்லாம் டீகம்போஸ் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டீகம்போஷன் எது, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம், என்னது ஹியூமஸ். ஸோ ஹியூமஸ் கண்டென்ட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த
டாப் லேயர், அதாவது ஓ லேயர், அந்த டாப் லேயரில் தான் இருக்கும். ஹியூமஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஃபுல்லாக டிகம்போஸ் ஆன ஒரு மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹியூமஸ்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஓ லேயரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஏ லேயர். ஏ லேயர் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 A2 A3 இப்படி பிரிப்பாங்க. ஸோ ஈச் லேயர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் இந்த A2 லேயரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இ லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இ அப்படின்னா என்னன்னா வந்து எலுவியல் ஹொரைசான் அப்படின்னு சொல்லுவாங்க. எலுவியல்னா என்ன, எலுவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் அவுட். ஓகேவா, வாஷிங் அவுட், வாஷ் அவுட் ஆகுது. இதுதான் வந்து இ லேயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில கான்ஸ்டிடியன்ஸ் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு தண்ணியோடையோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு சால்வெண்ட்டோடையோ சேர்ந்து கரைஞ்சு அப்படியே என்ன ஆகும்னா கீழே போகும். ஓகே, இங்கே உள்ளதெல்லாம் என்ன ஆகும்னா கீழே போகும், வாஷ் அவுட் ஆகி கீழே போகும். ஸோ இதனால் இந்த லேயரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இதனால் உருவாகக்கூடிய அந்த ஹொரைசானை தான் இ ஹொரைசான் ஆர் எலுவியல் ஹொரைசான்னு சொல்கிறாங்க. வாஷ் அவுட் நடக்கக்கூடிய அந்த லேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அதை தான் வந்து இ ஹொரைசான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலிவேஷன் அப்படின்னு அந்த ப்ராசஸை சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயர் இந்த மாதிரி எலிவேஷன் நடந்துருச்சு. இந்த இடத்துல போய் அதெல்லாம் செட்டில் டவுன் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகுது இல்லை. இந்த லேயரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து இலுவேஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஹொரைசானில். ஓகேவா, பி ஹொரைசானில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலுவேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஏல வந்து என்ன நடக்கும், எலுவேஷன் நடக்கும். பியில் வந்து இலுவேஷன் நடக்கும். இழுக்கும்னு வேணால் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் டெபாசிட் ஆகுற இடம், அதுதான் அந்த லேயரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பி ஹொரைசான்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் இலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே சி வந்து என்ன அப்படின்னா வந்து பேரண்ட் மெட்டீரியல். ஓகேவா, பேரண்ட் மெட்டீரியல்னால் ஒரு சாயில் உருவாகக்கூடிய அந்த ஆரிஜின் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு மண்ணாக மாறி இருக்கும். ஸோ அதுதான் பேரண்ட் மெட்டீரியல். அதுக்கும் கீழே போனீங்கன்னா பாறையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெட் ராக். ஓகேவா, பெட் ராக்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆர் லேயர், பெட் ராக் ஆர் ரிகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தான் ஆர் லேயர். ஸோ இது வந்து என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஓனா ஆர்கானிக் லேயர், ஏனானது எலுவேஷன் இ லேயர், பீனா வந்து இலுவேஷன் வாஷிங் இன், சீனா என்னது பேரண்ட் மெட்டீரியல், ஆர்னா ரிகோலித் ஆர் பெட் ராக். ஸோ இது மாதிரி என்னன்னா என்ன அப்படின்னு ஜென்ரல் விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் வேறு என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, இந்த ஹியூமஸ் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஹியூமிஃபிகேஷன். இதில் மொத்தம் 3 ப்ராசஸ் படிச்சிட்டோம் இதுக்குள்ளவே, எலுவேஷன், இலுவேஷன், ஹியூமிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சாயில் ஃபார்மேஷன். சாயில் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ சாயில் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும்னா ஒரு பேரண்ட் மெட்டீரியல் இருக்கும். அதான் ஒரு மெயினான ராக்கு ஒரு மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் மெட்டீரியல் இருக்கும். இது என்னவா மாறும் அப்படின்னா வந்து ரிகோலித்தாக மாறும். ரிகோலித்னா என்னன்னு சொல்கிறேன். அண்ட் தென் இந்த ரிகோலித் தான் வந்து ஃபர்தராக சாயிலாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் மெட்டீரியல் இந்த ரிகோலித்தாக மாறுது இல்லையா, இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிகோலித் வந்து சாயிலாக மாறுது இல்லை, இந்த ப்ராசஸ் வந்து எரோஷன். ஓகே, சாயில் எரோஷன். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் வந்து ஒரு சாயில் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ராக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னவா மாறும்னா ரிகோலித்தாக மாறும். ரிகோலித் அப்படிங்கிறது இப்படி பெருசு பெருசாக இப்படி உருவாகுது. ஸோ இது வந்து ரிகோலித்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல். ஓகேவா, ஒரு ஒருங்கிணைந்து இல்லாமல் ஒரு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல், அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சாயிலாக மாறுது. ஓகே, பேரண்ட் மெட்டீரியல், ரிகோலித், சாயில். இதுலேருந்து இது மாறுறதுக்கு ப்ராசஸ் வெதரிங், ரிகோலித்லேருந்து சாயிலாக மாறுற ப்ராசஸ் எரோஷன். நெக்ஸ்ட் இப்போ வெதரிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, வெதரிங்னா என்ன அப்படின்னா வந்து டிஸ்இன்டிகிரேஷன் அண்ட் டீகம்போஷன் ஆஃப் சாயில். ஓகேவா, நம்மளுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்ன ப்ராசஸ்னு கேட்கலாம். ஸோ அதனால தான் நான் எழுதுறேன். ஓகேவா, டிஸ்இன்டிகிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் சாயில். சாயில் வந்து என்ன ஆகும்னா டீகம்போசிஷன் ஆஃப் ராக். ஓகே, ராக் தான் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. ஸோ டிஸ்இன்டிகிரேஷன் அண்ட் டீகம்போஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது என்னவா மாறும்னா ரிகோலித்தாக மாறும். ஸோ இது எப்படி நடக்கலாம் அப்படின்னா இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலாக நடக்கலாம், இல்லை கெமிக்கலாக நடக்கலாம், இல்லை பயாலஜிக்கல் மூலயமா நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்னா வந்து டெம்பரேச்சர் மூலயமா நடக்கலாம். எப்படி, ஃபஸ்ட்டு ஒரு பாறை இருக்குது. ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு ஹாட்டான டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னா இந்த பாறை வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹாட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே வந்து கோல்டாக டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா, உள்ள வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும்.
ஸோ இதுலலாம் கூட சொல்லுவாங்கல்ல, ரயில்வே ட்ராக்லலாம் கூட அந்த கேப் விட்டுருப்பாங்க. இந்த இரும்பு கம்பிக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. ஏன்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அந்த இது வேணுங்கிறதுனால தான் அந்த தண்டவாளத்துல கேப் விட்டுருப்பான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ராக்கும் என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். டெம்பரேச்சர் கம்மியாகும்போது கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ அப்பன்னா பகல் டைம்ல வந்து ஹாட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நைட் டைம்ல என்ன ஆகும்? கூலிங்கா இருக்கும். அப்ப கான்ட்ராக்ட் ஆகும். இந்த மாரி இது ஆல்டர்னேட்டா எக்ஸ்பேண்ட், கான்ட்ராக்ட் மாறி மாறி நடக்கிறதுனால, இதுல வந்து வெடிப்பு வரும். ஓகே. வெடிச்சு, வெடிச்சு, வெடிச்சு இது ரிகோலித்தா மாறும். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெதரிங் நடக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, பிசிக்கல்ல. ஓகே. பிசிக்கல் டைப் தான் பார்த்துட்டுருக்கோம். பிசிக்கல்னா என்னன்னா, ஜஸ்ட் அது டிஸின்டிகிரேட் ஆகுமே ஒழிய, அதோட கெமிக்கல் காம்போசிஷன்லாம் மாறி இருக்காது. அதுதான் சிதைஞ்சு போகுமே ஒழிய, கெமிக்கல் காம்போசிஷன் மாறி இருக்காது. நெக்ஸ்ட் பிசிக்கல்லே வந்து செகண்ட் டைப் என்ன அப்டின்னா, எப்படி நடக்கலாம் அப்டின்னா, ஃப்ரீஸ் அண்ட் தா. ஓகே. ஃப்ரீஸ் அண்ட் தானால நடக்கலாம். ஃப்ரீஸ் அண்ட் தானா என்னன்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிள் கான்செப்ட். இதுதான் வந்து ஒரு ராக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதான் ஒரு ராக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இப்படி வெடிப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு தண்ணி வந்து பூந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தண்ணி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, ஃப்ரீஸ் ஆயிடுது. ஃப்ரீஸ்னா என்ன ஆயிடுது? உறையுது. ஸோ ஃப்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் வந்து என்ன பண்ணும்னா, எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி இப்போ நீங்க ஒரு கிளாஸ் பாட்டில்ல வந்து தண்ணி வைக்கிறீங்க. நெறைய ஃபுல்லா ஃபில் பண்ணி தண்ணி வச்சு ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா, அது சில நேரம் உடைஞ்சு போயிடும். ஏன்? ஏன்னா அந்த வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதால தங்க முடியாது அந்த கிளாஸ் பாட்டில். அதனால அது உடையுது. ஸோ வாட்டரோட ஒரு கேரக்டர் என்னன்னா, ஃப்ரீஸ் ஆகும்போது, உறையும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த தண்ணி இதுல இருக்கு. ஸோ இப்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன பண்ணும்னா, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, இதுல இன்னுமே கிராக்க ஏற்படுத்தும். அப்படி கிராக்க ஏற்படுத்திடுதா, அடுத்தது வந்து திரும்ப வந்து டெம்பரேச்சர் குறையும்போது என்னாகும், அது திரும்ப தண்ணியா மாறும். அந்த தண்ணி திரும்ப என்னாகும், உள்ள போகும். திரும்ப வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது இது என்னாகும், அ எக்ஸ்பேண்ட் ஆகும். திரும்ப ஒரு கிராக் ஏற்படுத்தும். திரும்ப வந்து என்னாகும், ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆகும், குறையும், ஓகே உறையும், தண்ணியா மாறும், ஃப்ரீஸ் ஆகும், தண்ணியா மாறும். ஸோ இப்படியே பண்ணி இந்த ராக்கையே 2ஆ உடைச்சு விட்டுரும். ஓகே. டிஸின்டிகிரேட் ஆயிடும். இந்த மாரி விட்டு விட்டா ரெகோலித்தா மாறுறது நடக்கும். ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் வந்து ராக் உடைஞ்சிருக்கு அவ்வளோதான். உள்ள உள்ள காம்போசிஷன்லாம் மாறல. ஸோ டெம்பரேச்சர், ஃப்ரீஸ் அண்ட் தா இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வெதரிங். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் வெதரிங். கெமிக்கல் வெதரிங்னா ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மூலியமா நடந்தது. கெமிக்கல் ப்ராசஸ் அதுல நடக்குது. ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்தது. அது மூலியமா நடந்தது அப்டின்னா, அது வந்து கெமிக்கல் வெதரிங் அப்டின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் வெதரிங்னா பயாலஜிக்கல்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஒரு பாறை இருக்கு. இதுல வந்து என்ன ஆகும்னா, சில இதுல பார்த்துருக்கீங்களா? அதுலவே மரம் இருக்கும். சின்ன சின்ன செடி இருக்கும். ஸோ அதோட வேர் வந்து உள்ள போகும். அதனால அந்த ராக்ல வெடிப்பு விட்டு அதனால நடக்கலாம். இல்ல வந்து ஏதாவது எலி இருந்து அதனால டிஸின்டிகிரேட் ஆகலாம். இல்ல வந்துனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா, ஆல்கே, லைக்கன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸ ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால டிஸின்டிகிரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம் மூலியமா இந்த வெதரிங் நடந்தது அப்டின்னா, அது பயாலஜிக்கல் வெதரிங். அவ்வளோதான். வெதரிங் அப்படிங்கிறது டிஸின்டிகிரேஷன், டிகம்போஷன். அதுல 3 டைப் இருக்கு. பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங். பிசிக்கல் வெதரிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னது? ஹாட்டா இருக்கும்போது ராக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கோல்டா இருக்கும்போது கான்ட்ராக்ட் ஆகும். இது மாறி மாறி நடக்கிறதுனால ராக் வந்து சிதையறதுக்கு பேரு டெம்பரேச்சர்னால நடக்கக்கூடிய பிசிக்கல் வெதரிங். ஃப்ரீஸ் அண்ட் தா அப்படிங்கும்போது வந்து வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். திரும்ப வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது வாட்டரா மாறும். ஸோ இது வந்து மாறி மாறி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் எரோஷன். எரோஷன் அப்டின்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஆயிடுச்சு? வெதரிங் ஆயிடுச்சு. ஸோ எரோஷன் அப்படிங்கிறது என்னது? ரிகோலித்லேருந்து சாயிலா மாற ப்ராசஸ் தான் எரோஷன். ஜென்ரலா மேல இருக்கிற சாயில அரிச்சுட்டு போறதுமே வந்து எரோஷன் தான். ஸோ எரோஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சாயில் வந்து அதே தான் டிஸின்டிகிரேட் ஆகும். டிஸின்டிகிரேட் ஆகி சாயில் வந்து இந்த இடத்துல டிஸின்டிகிரேட் அங்க வந்து ராக் ஓகேவா? இங்க சாயில் வந்து டிஸின்டிகிரேட் ஆகி அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதுதான் மெயின் பாயிண்ட்டே. இப்ப வெதரிங்ல என்ன நடக்கும்னா, ஒரு இடத்துல இருக்கிற ராக்கு அந்த இடத்துலவே அப்படியே அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். பட் சாயில் எரோஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற மண்ணு, அந்த இடத்துலேருந்து டிஸின்டிகிரேட் ஆகி இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல டிஸின்டிகிரேஷனும் நடக்கும், டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும். இதுதான் வந்து சாயில் எரோஷன். ஸோ இது மாரி நடக்கிறதுனால மேல இருக்கக்கூடிய டாப் லேயர் அப்படியே ரிமூவ் ஆகுறதுனால, அங்க வந்து ஆர்கானிக் மேட்டர் ஆர் நியூட்ரியன்ட்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாயில் எரோஷன் அப்படிங்கிறதோட பிரச்சனையும் இருக்கு. சாயில் உருவாகுறதுக்கான காரணமாகவும் சாயில் எரோஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. சாயில் எரோஷன் அப்படிங்கிறது என்னது? சூப்பர்ஃபிஷியல் லேயர் ரிமூவ் ஆகுறது. ஸோ சாயில் எரோஷன் வந்து 2 ஏஜென்ட்ஸால நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து வாட்டர் அண்ட் விண்ட். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வாட்டர பத்தி பார்க்குறோம். இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. ஸோ கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இதுல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்பிளாஷ்.
ஸ்பிளாஷ் எரோஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஷீட் எரோஷன். நெக்ஸ்ட் வந்து ரில்லு. ரில்லுக்கு அப்புறம் கல்லி அண்ட் சாரி ஸ்ட்ரீம் பேங்க் எரோஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் எரோஷன் என்ன, நீங்கள் ஒரு சினாரியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் வந்து நிலம் இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல திடீர்னு மழை பெய்யுது, ஓகே, பெரிய பெரிய ரெயின் ட்ராப்ஸாக பெய்யுது. ஸோ அப்போ இந்த இருக்கக்கூடிய சாயில் வந்து அப்படியே என்ன ஆகும்னா மேலே ஸ்ப்ளாஷ் ஆகும், மேலே தெரிக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ளாஷ் எரோஷன். ஒரு ரெயின் ட்ராப்போட எஃபெக்ட்னால அங்கே இருக்கிற சாயில் வந்து தெரிக்கிறது தான் வந்து ஸ்ப்ளாஷ் எரோஷன். இது கிட்டத்தட்ட வந்து ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லென்த் வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் அளவுக்கு கூட அந்த சாயில் வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறது தான் ஸ்ப்ளாஷ் எரோஷன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீட் எரோஷன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மழை பெய்யுது. ஸோ இதுவுமே வந்து ரெயினோட எஃபெக்ட்னால தான். ஸோ மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா இந்த மேலால் இருக்கக்கூடிய லேயர் அப்படியே ஷீட் மாதிரி, இந்த மேலே இருக்கிற டாப் லேயர், டாப் ஷீட் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும், மேலே இருக்கிறது அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது ஷீட் எரோஷன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரில் எரோஷன். ரில் எரோஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய டைம் மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த மண் வந்து அப்படியே அரிச்சு வந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இப்படி ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கும், இதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ரில் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி எரோஷன் நடந்துச்சுன்னா அது என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரில் எரோஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இருக்கும். அதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு அதோட ஆழம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு பேர் தான் ரில் எரோஷன் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இது எப்படின்னா இந்த லேண்டில் வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு பேர் லேண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கல்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சாயில் வந்து நம்ம டில்லேஜ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ சாயில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இந்த ரில் எரோஷன் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்லி எரோஷன். இதுவே இன்னும் நிறையா தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குது, சாயில் ரொம்ப வீக்காக இருக்குங்கும் போது இது இன்னுமே என்ன ஆகிடும்னா அப்படியே பெருசாகிடும், ஓகேவா? அந்த 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 கர்வில் கொஞ்சம் நல்லா வந்து ஆழமாயிடும். இந்த ரில் எரோஷனு இன்னும் டீப்பாக ஆழமாச்சு, அந்த 30 சென்டிமீட்டருக்கு மேலே அது இன்னும் ஆழமாக போச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்லி எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க கல்லி எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் பேங்க் எரோஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, ஏதோ ஒரு ஓடை ஆறு ஏதோ ஒன்று இருக்குது, இந்த கரையோரமாக என்ன ஆகும்னா அப்படியே அரிச்சிடும். இந்த கரையோரமாக அரிச்சிட்டு நார்மலாக இப்படி தான் ஓட வேண்டியது இப்படி கட் ஆகி வேற ஒரு வழியாக போகும். ஸோ இந்த பேங்க்கை அரிச்சிட்டு போகுதுல, அந்த பேங்க் அப்படிங்கிறது இந்த கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ அதை அரிச்சிட்டு போகிறது தான் ஸ்ட்ரீம் பேங்க் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து ஸ்லிப் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிப் அப்படின்னா இப்போ மவுண்டெயின் இருக்குது, மவுண்டெயினில் மழை பெய்யுது, ஸோ அதனால ஒரு எரோஷன் நடக்கும் இல்லையா, இது ஸ்லிப் எரோஷன் சொல்லுவாங்க. ஸோ விண்ட் வாட்டர் மூலியமாக நடக்கிறது ஸ்ப்ளாஷு. இந்த ரேஞ்சும் கேட்பாங்க, இந்த ஆர்டரும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ப்ளாஷு, அடுத்தது ஷீட். ஓகே, ஸ்ப்ளாஷ்னா தெரிச்சு இப்படி சிதறது ஸ்ப்ளாஷு. ஷீட்னா மேலே இருக்க லேயர் ரிமூவ் ஆகுறது ஷீட்டு. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்னா ரில்லு. அதுவே இன்னும் டெப்த்தாக மோர் தென் 30 சென்டிமீட்டர் போச்சுன்னா கல்லி. அதுக்கப்புறம் மவுண்டெயினில் நடந்தால் ஸ்லிப்பு. ஸ்ட்ரீம் பேங்க், அந்த பேங்க்கில் உள்ளதை வந்து கட் பண்ணி வேறு டேரக்ஷனில் போய் அது மூலிமா ஒரு எரோஷன் நடந்துச்சுன்னா ஸ்ட்ரீம் பேங்க் எரோஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். விண்டுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சால்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. சால்டேஷன், சர்ஃபேஸ் க்ரீப்பு அண்ட் சஸ்பென்ஷன். ஓகே, 3. சஸ்பென்ஷன் தான் சின்ன சைஸ், அதனால ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா 0.1 மில்லிமீட்டருக்கும் கீழே ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த சைஸில் இருக்கிறது என்ன ஆகும்னா காற்று நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் போது அப்படியே காற்றோட காற்றா கலந்துரும். ஓகே, கலந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகும். இந்த மாதிரி சாயில் வந்து அப்படியே பறக்கும்ல, இந்த மாடி காற்றுலாம் பார்த்துருப்போம்ல, அப்படியே மண் பறந்து ஒரு இடத்துக்கு போகும்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படி பறந்து போயிடும். 0.1 மில்லிமீட்டர் சைஸுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் போயிடும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா சால்டேஷன். சால்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்ச்னு வச்சுக்கோங்களேன், 0.1 to 0.5 மில்லிமீட்டர். இது வந்து கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா விண்டு வந்து வரும்போது இந்த அப்படியே மண் என்ன ஆகும்னா அப்படியே மேலே ஏறும், அந்த சாயில் பார்ட்டிகல் மேலே ஏறும், ஏறிட்டு திரும்ப அதை வெயிட் இறங்கும் போது திரும்ப இறங்கும். ஸோ இப்படியே பறந்து 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 இன்னொரு இடத்துக்கு வந்து இப்படி ட்ராவல் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் அண்ட் டவுன், மேலே போயிட்டு கீழே வரும், இந்த மாதிரி போகிறது சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் கிரிப். சர்ஃபேஸ் கிரிப் வந்து மோர் தென் 0.5 மில்லிமீட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் பார்ட்டிகல். ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த பார்ட்டிகல் பறக்கலாம் செய்யாது. ஸோ உருணும். ஓகே. க்ரீப்பிங். ஓகே. அப்படியே உருண்டு போகும். ஸோ உருண்டுட்டே அப்படியே பெரிய பெரிய பார்ட்டிகளா போய் இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த மாரி உருண்டுகிட்டே போறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சர்ஃபேஸ் க்ரீப்ன்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து 0.5 மில்லிமீட்டர்லேருந்து 2 மில்லிமீட்டர் சைஸ் அளவுக்கு கூட இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு சஸ்பென்ஷன்னா லெஸ் தென் 0.1 மில்லிமீட்டர் ரொம்ப சின்னதா இருக்கிறனால காத்தோட காத்தா கலந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அது சஸ்பென்ஷன். சால்டேஷன் அப்படிங்கிறது 0.1 to 0.5 மில்லிமீட்டர். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு மேல அப், கீழ டவுன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது சால்டேஷன். சர்ஃபேஸ் க்ரீப் அப்படிங்கிறது 0.5 to 2 மில்லிமீட்டர் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அப்படியே உருண்டுட்டே போகும். ஸோ அது வந்து சர்ஃபேஸ் க்ரீப். ஸோ இதுதான் வந்து எரோஷன். வாட்டர்னால எப்படி நடக்குது, விண்டுனால எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். இது இல்லாம வந்து ஓவர் கிரேசிங், ஓவரா வந்து ஆடு மாடு மேய்ச்சல் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த புல் பூண்டும் இல்லாம போயிடும். ஸோ அதனால எரோஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. டீஃபாரஸ்டேஷன், காடு ரொம்ப அழிச்சிட்டோம்னா அந்த மண்ணை தக்க வைக்கிறதுக்கு மரங்கள் இருக்காது. ஸோ அதனால எரோஷன் நடக்கும். இதெல்லாம் மத்த ஃபேக்டர்ஸ். இவ்வளவுதான் நம்ம சாயில் எரோஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சாயில் கன்சர்வேஷன். ஸோ சாயில் கன்சர்வேஷன் இந்த சாயில் எரோஷன் நடக்காம சாயில் எப்படி பாதுகாக்கிறது இதான் கன்சர்வேஷன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து அக்ரானமிக் மெஷர்ஸ். அக்ரானமிக் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம், இன்னொன்று இன்ஜினியரிங் மெஷர்ஸ். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சாயில் கன்சர்வேஷன் வரும். ஸோ அக்ரானமிக் மெஷர்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா, ஓகே. இது வந்து இப்போ அக்ரானமிக் மெஷர்ஸ்ல இதெல்லாம் வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம்மர் ப்ளோவிங். சம்மர் ப்ளோவிங்னா என்னது? சம்மர் சீசன், அதாவது இப்போ மே மந்த்ல ப்ரீ மான்சூன் ஷவர் வரும்ல, மான்சூனுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெய்யும்ல, அந்த ஷவரை பயன்படுத்தியே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ளோவிங், அதாவது உழுது போட்டுருவாங்க. ஸோ இப்படி உழுது போடுறதுனால என்ன ஆகும்னா பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், வீடை கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் ஆட்டோமேட்டிக்காக சாயிலில் மாய்ஸ்சர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால இது வந்து உழுது போட்டுறதுனால மண் வந்து பெருசாக பறக்காது. ஸோ சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதிகமாக நம்ம ப்ளோவிங் பண்ணிட்டோம்னா வந்து எரோஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சம்மர் ப்ளோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக ஒன் டைம் பண்ணலாம். இல்லைனா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் ஒரு 15 to 20 டேஸ் கேப்பில் திரும்ப பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மான்சூன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் சம்மர் ப்ளோவிங். ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது 2 டைம்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ். ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில், ரெட் சாயிலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ரிட்ஜஸ்னால் ஒரு மேடு. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பள்ளம். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ரோஸ். ஃபர்ரோஸ்னா குழி. ஓகே. ஒரு லேண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மேடு, கீழே பள்ளம், மேடு, பள்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டு மாதிரி வந்து கிரியேட் பண்ணி ஸோ இதில் வந்து கிராப்பை வளர்ப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா ஒரு வாட்டர் வந்து இப்படி இருக்கும் போது டைரெக்டாக அப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் எரோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரி ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ்னா ஃபர்ஸ்ட் தண்ணி இங்கே போய் தேங்கும், அப்புறம் போகும், இங்கே தேங்கும், போகும். ஸோ இங்கே வந்து வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால வாட்டர் எஃபிஷியண்டாக யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஈல்டுமே வந்து 15% அளவுக்கு இந்த மாதிரி பண்றதுனால ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் ஃபார்மிங். காண்டூர் ஃபார்மிங் அப்படின்னா அந்த காண்டூர்னு வந்துச்சுனாலே ஸ்லோப்புன்னு ஞாபகம் வரும். ஸோ வந்து ஜென்ரலாக ஒரு லேண்ட் இருக்கு, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1% லெவலில் ஸ்லோப் இருந்ததுன்னா இந்த காண்டூர் ஃபார்மிங் நீங்கள் பண்ணலாம். காண்டூர் ஃபார்மிங் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அலாங் த ஸ்லோப்பா அக்ராஸ் த ஸ்லோப்பாங்கிறது நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். காண்டூர் ஃபார்மிங் அப்படிங்கிறது அலாங் த ஸ்லோப், அதாவது ஸ்லோப் வந்து இப்படி தான் இருக்குன்னா அதே டைரக்ஷனில் தான் நம்மளும் கல்டிவேட் பண்ணுவோம். இந்த டைரக்ஷன்லேயே கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து காண்டூர் ஃபார்மிங். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த தண்ணியை கொஞ்சம் இது பண்ணிக்கும். ஏன்னா ஸ்லோப் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ப்ளோவிங் அக்ராஸ் த ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன, இதான் ஸ்லோப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணா அக்ராஸ் த ஸ்லோப் இப்படி வந்து உழணும். ஓகே. இப்படி வந்து என்ன பண்ணோம், அக்ராஸ் த ஸ்லோப் இப்படி வந்து நம்ம வந்து நிலத்தை உழுது அதில் வந்து கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுறது ப்ளோவிங் அக்ராஸ் த ஸ்லோப். ஸோ இங்கே வந்து மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி இப்படி வருதா, இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்படியே வந்து எரோஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ளோவிங் அக்ராஸ் த ஸ்லோப் நம்ம பண்ணலாம். வெஜிடேட்டிவ் பேரியர்ஸும் அதே மாதிரி தான். இந்த ஸ்லோப்பில் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டூர் ஃபார்மிங் வந்து 2 to 7% 2 to 7% ஸ்லோப்னா காண்டூர் ஃபார்மிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் பேரியர் அப்படிங்கும்போது அதே மாதிரி வெஜிடேஷன்ஸ் ஏதாவது ஒரு ஷ்ரப்போ இல்லை பிளான்ட்டோ ட்ரீஸோ வளர்ப்பாங்க. ஓகே. ஒரு 30 to 50 மீட்டர் கேப்பில் வளர்த்து ஸோ அது என்ன பண்ணுன்னா வாட்டரை ஹோல்ட் பண்ணும், அந்த சாயிலை வந்து அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ சாயில் எரோஷன் தடுக்கிறதுக்காக பண்ணுறது வெஜிடேட்டிவ் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர் கிராப்பிங்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராப் போடுவோம், அதுக்கு நடுவில் வேறு கிராப். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனில் இப்படி மாற்றி மாற்றி போடுறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது ஒரு மாதிரி சாயிலை ஹோல்ட் பண்ணும். இது வந்து ஷாலோ ரூட்டாக இருக்கலாம், இது டீப் ரூட்டாக இருக்கலாம். ஸோ இதனால சாயில் கன்சர்வ் ஆகும். இது வந்து இன்டர் கிராப்பிங். கிராப் ரொட்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கிராப் போட்டிருப்பாங்க, அடுத்தது வேற ஒரு கிராப் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஃபர்டிலைசர் எல்லாம் ஜாஸ்தி அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ லெக்யூம் கிராப்பெல்லாம் நீங்கள் இன்டர் கிராப்பில் கொண்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா நைட்ரஜனாக வந்து அந்த சாயிலுக்கு என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்டிலைசர் கம்மியாக அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில்
மெத்தட் இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால அது இங்கே சொன்ன அதே கேட்டகரி தான். ஸோ சாயில் வந்து கொஞ்சம் கன்சர்வ் ஆகும். இது வந்து சாயில் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் கன்சர்வேஷன்னா எரோஷன கண்ட்ரோல் பண்ணது மட்டும் கிடையாது. ஃபெர்டிலிட்டிய மெயின்டெயின் பண்றதும் கூட தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணாம கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கிராப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இத ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எரோஷன் பெர்மிட்டிங். ஓகே. எரோஷன் பெர்மிட்டிங். இன்னொன்னு எரோஷன் ரெசிஸ்டிங். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதான் ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப்புக்கு இது வந்து நார்மலா நம்ம வளர்க்கக்கூடிய கிராப். இது இது இருந்துச்சுன்னா, இது எரோஷன அலோவ் பண்ணும். ஒண்ணும் மண்ணெல்லாம் தக்க வச்சுக்க முடியாது. இது எரோஷன அலோவ் பண்ணக்கூடிய ஒரு கிராப். அடுத்தது என்ன பண்றோம், இன்னொரு கிராப் இந்த எரோஷன கண்ட்ரோல் பண்றதுக்காகவே இன்னொரு ஸ்ட்ரிப்ல, இன்னொரு பாத்தியில இன்னொரு கிராப் போடுறோம். இது எரோஷன தடுக்கும். ஸோ இந்த லேயர் வரும்போது இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, மண்ணெல்லாம் அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ எரோஷன கண்ட்ரோல் பண்ணும். ஒண்ணு எரோஷன் பெர்மிட்டிங் கிராப்பையும், எரோஷன் ரெசிஸ்டிங் கிராப் தடுக்கக்கூடிய கிராப்பையும் மாற்றி மாற்றி வளர்க்குறதா ஸ்ட்ரிப் கிராப்பிங். இது மூலியமா நம்ம சாயில் எரோஷன் நடக்கிறத தடுக்கலாம். நெக்ஸ்ட் மல்ச்சிங். மல்ச்சிங் அப்படிங்கிறது சாயிலை ஏதோ ஒரு மெட்டீரியலால் கவர் பண்ணுறது தான் மல்ச்சிங். அது ஆர்கானிக் மெட்டீரியலாகவும் இருக்கலாம், இன்ஆர்கானிக் மெட்டீரியலாகவும் இருக்கலாம். இதனால அது சாயிலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கன்சர்வ் ஆகும் அண்ட் நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் வந்து என்ரிச் பண்ணி கொடுக்கும். அண்ட் பெஸ்ட் டிசீஸ் இதை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சாயிலோட கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சாயிலில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது. சாயில் அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் சாயிலோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறது சாயில் அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன். மெயினாக வந்து இந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சாயிலில் வந்து அதோட டெக்ஸ்சர் ஸ்ட்ரக்சர்லாம் இம்ப்ரூவ் ஆகி சாயிலோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து சாயில் அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிசல் ப்ளோவிங். சிசல் ப்ளோவிங் அப்படின்னா ஹார்ட் லேயரை பிரேக் பண்ணுறதுக்கு தான் சிசல் ப்ளோவ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஒரு லேண்ட் இருக்குன்னா மேலே இருக்க கிராப் ரெசிடியூ அதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே உள்ள லேயருக்கு போய் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்டர்ப் பண்ணி இது லூசன் ஆகும். சாயிலை வந்து லூசன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஏரை வந்து உள்ளே இன்டர்பிரேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு சாயில் வந்து ஒரு நல்ல கண்டிஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஹார்ட் லேயரை பிரேக் பண்ணி. ஸோ இது வந்து சிசல் ப்ளோவிங், அது பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் ஒன்றும் கிடையாது. நார்மலாக வந்து ஒரு சாயிலை நம்ம கிராப் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லா சாயிலுமே வந்து கிராப் ப்ரொடக்ஷனுக்கு உகந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ அதுக்கு செட் ஆகலைன்னா விடுங்க, வேறு ஏதாவது பண்ணிட்டு போங்க. அப்போ ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது பண்ணுங்கள். ஸோ ஆல்டர்னேட்டாக பண்ணக்கூடிய ஹார்டிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதில் ஏதாவது நீங்கள் ட்ரீஸ் வளர்க்கலாம், இல்லை லே ஃபார்மிங் பண்ணலாம், அலே ஃபார்மிங் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னா ஆல்ரெடி நம்ம அக்ரானமியில் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மாற்றி பண்ணுறது தான் ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 1லேருந்து 12 வரைக்கும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அடுத்து இன்ஜினியரிங் மெஷர்ஸ்னு இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.